ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, பசி தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் நல்லா கரைக்கக்கூடியது. ராகிலப்பா அதிகமான கால்சியம் இருக்கு, வைட்டமின் டி இருக்கு. இது உடம்புக்கு நல்ல வலிமை தரக்கூடியது. சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க, சின்னவங்கள இருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். செய்ய முடியாதவங்களுக்கு அம்மா வந்து சேல் பண்றேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க, ஃபோன் கால் வேண்டாம். இப்போ வந்து அம்மா வந்து கேப்பை வாங்கியிருக்கேன். இது வந்து பலசரக்கில் தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா ஒரு 1/2 கிலோ கேப்பை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ 1/2 கிலோ கேப்பையை இந்த பவுலில் போட்டுக்கிடுவோம். பாத்திரத்தில் இதை நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதையும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம இதை கழுவணும். இதில் நிறைய உம்மிகள் இருக்கும், டஸ்ட்டு இருக்கும். இப்போ நல்லா ராகி வந்து நல்லா களியாச்சு. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதில் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருவோம். அப்போ அம்மா வந்து ராகியை வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஜல்லடையில் தண்ணியை நல்லா நிறுத்துக்கிடுவோம். இப்போ இதை தண்ணியை ஃபுல்லாக நிறுத்தணும். ராகியை வந்து ஜல்லடையில் போட்டு தண்ணியை நிறுத்தாச்சு. இப்போ அம்மா வந்து ஆயில் வேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை நல்லா நினச்சிட்டு அப்படி இந்த மாதிரி இருக்கணும். நல்லா தண்ணி ஒரு பிட் இல்லாமல் நல்லா அப்படி வச்சுக்கிடுவோம். இந்த நம்ம ஊற வச்சுருந்த அந்த ராகியை தூக்கி இதில் போட்டுக்குவோம். நல்லா பரப்பி விட்டுக்குருவோம். இப்போ இதை வந்து நம்ம பொட்டணம் போட்டுருவோம். ஒரு துணியை வச்சு கட்டி விட்டுருவோம். இப்போ கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த ஜல்லடையை வச்சுருவோம். ஜல்லடையை வச்சு இப்போ நம்ம கட்டி வச்சுருந்த ராகியை இதில் வச்சுருவோம். இப்படியே இருக்கட்டும். இதுக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா முளைக்கட்டிடும். முளைக்கட்டினோடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து கேப்பையை முளைக்கட்ட வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, சூப்பராக முளைக்கட்டி இருக்கு பாருங்க, அருமையாக கட்டியிருக்கு. எவ்வளோ அருமையாக கட்டியிருக்குன்னு பாருங்க. உள்ள ஃபுல்லாக நல்லா முளை கட்டியிருக்கு. இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல நிறைய இதில் உள்ள சத்துக்கள் நிறைய நமக்கு கிடைக்கும். சுத்தமான ஒரு மெல்லிசான துணிப்பா, துணியில் நம்ம இதை நல்லா காய போட்டுருவோம். நல்லா இதை நல்லா பரப்பி விட்டுருவோம். இப்போ இது வந்து ரூமுடைய டெம்பரேச்சரில் நம்ம வச்சு இதை காய விடுவோம். நல்லா 1 நாள் ஆகும், இல்லாட்டா 1.5 நாள் ஆகும். நல்லா காஞ்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து கேப்பையை நம்ம நல்லா முளைக்கட்டி காய வச்சுருந்தோம். நல்லா பாருங்கள் எப்படி நல்லா காஞ்சிருச்சு. நல்லா 2 நாள் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். நம்ம 2 நாள் காய வச்ச இந்த முளைக்கட்டிய கேப்பையை வந்து நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். 2 தான் திரிச்சுக்கிடுவோம். ஒரே இதில் அடிக்காது, நல்லா மாவு அடிக்கணும் நம்ம. அதனால் 2 தான் திரிச்சுக்குவோம். இதை ஃபஸ்ட் அடிச்சுட்டு செகண்ட் அடிச்சு கொண்டு வரேன். இல்லை நல்லா பவுடராக்கி கொண்டு வரேன். இப்போப்பா மிக்சியில் நம்ம அடித்தாச்சு. மாவு நல்லா முளைக்கட்டிய ராகி மாவை நல்லா அடித்தாச்சு மிக்சியில். ஜார் பத்தாதனால 2 தான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஜல்லடையில் போட்டு சளிச்சுக்குருவோம். பவுலில் இருக்கிறதையும் நம்ம சளிச்சுக்குருவோம். இப்போ நம்ம
சளிச்சாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக கப்பி இருக்குது, இது தேவையில்லை டஸ்ட்டு. இப்போ நம்ம முளைக்கட்டிய ராகியை வந்து நம்ம நல்லா மாவு பவுடராக்கியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ராகி மாவை ஸ்டோர் பண்ணியாச்சு ஒரு பாக்ஸில் போட்டு. இதை வந்து மூடி போட்டு நம்ம வெளியவே வச்சுக்கலாம். 3 மாதம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது. நம்மளை எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த முளைக்கட்டின ராகி மாவை நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 25 கிராம் நம்ம முளைக்கட்டிய ராகி மாவு எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் அழகாக பாருங்கள் நம்ம முளைக்கட்டின மாவுடைய அந்த வேறுடைய இது இருக்குது இல்லையா, அழகாக எவ்வளோ இதாக இருக்குது. இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குப்பா, நல்லா இம்யூனிட்டி பவர் நிறையா இருக்குது. இந்த ராகி முளைக்கட்டிய மாவை வச்சு ஒரு அருமையான வெயிட் லாஸ் ராகி பேன் கேக் செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிடுவோம். எந்த வாழைப்பழம்னாலும் சரி, நல்லா கழிஞ்ச பழமாக நல்லா தான் இருக்கணும், ரொம்ப கழிவான பழமாக இருக்கணும். இப்போ இதை உரித்து இதை மிக்சி ஜாரில் இதையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். அம்மா வந்து ஒரு 3 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கு பழம் ரொம்ப. இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இது சுக்குப்பா. சுக்கு வந்து கொஞ்சம் கல்லில் தட்டிட்டு இது கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். செரிமானத்துக்கும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு மனம் கிடைக்கும். 2 ஏலக்காய். ஏலக்காவுடைய தோலை எடுத்துட்டு விதையை மட்டும் போட்டுக்கிடுவோம். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். மூடி போட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு கீழே மட்டும் கொஞ்சம் தண்ணி பத்தலை, கொஞ்சம் கீழே மாவாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். மொதல் 1/2 கப்பு ஊற்றிருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் 1/4 கப்பு ஊற்றிக்கிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ராகி மாவை மிக்சியில் அடித்தாச்சு. ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த கப்பில் தான்ப்பா நம்ம வந்து 3/4 கப்பு முளைக்கட்டின ராகி மாவு எடுத்துருந்தோம். அதே நம்ம 3/4 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றணும். எந்த அளவுக்கு மாவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக நம்ம இந்த உப்பு போட்டுக்கிடுவோம். அது போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவாவை நல்லா டிஷ்யூ பேப்பரில் வச்சு தொடச்சிக்கிடுவோம். பேன் கேக் ஊற்றிக்கிடுவோம். ரொம்பையும் மெல்லிசாக ஊற்றக்கூடாது, நல்லா கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூனு லைட்டாக மேலோட்டமாக லைட்டாக ஊற்றிக்கிடுவோம் நெய். இதை மூடி போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியத்தில் வச்சு ஸ்லோவில் வச்சு வேகணும். இல்லை நல்லா மூடி போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு தோசை கல்லுடைய ஹீட்டில் நல்லா வேக வச்சுருக்கோம். மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. அதனால் நம்ம இப்போ எடுத்துக்கணும். பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான் லைட்டாக ஊற்றுனேன். அதுவே உங்களுக்கு பாருங்கள் எண்ணெய் வந்து உள்ளே இழுக்காமல் லைட்டாக தான் தெரியுது. இந்த முளைக்கட்டிய ராகி மாவுலப்பா அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.